முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது அன்பே உருவான இந்த அப்பன் முருகன் எதுக்காக கோபத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே ஜெயிக்கிறவன் தோக்குறவன்லாம் யாரும் கிடையாது. யார் உண்மையாகவே மனசில் நம்பிக்கையோட இறை பக்தியோட தன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நான் உனக்கு பலமுறை சொல்லியும் கூட நீ தேவையில்லாமல் 1000 விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. முதல்ல இந்த அப்பன் முருகனை நம்பு. நீ என்னை நம்பாமல் அடுத்தவங்க உன்னை நம்பலையேன்னு வருத்தப்படுறது எப்படி சரியாக இருக்கும்? எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய என்னையே நீ நம்ப மாட்ற. அப்புறம் மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நம்பிக்கையோட நல்லபடியாக வாழ முடியும்? முதல்ல உன்னை நீ நம்பு. அதே போல் உனக்கு சமமாக நீ என்னையும் நம்பு. கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் வலிமையை கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்படி வேணுமானாலும் ஜெயிக்கலாம்னு நினைக்காம எப்பாடு பட்டாவது உண்மையின் நேர்மையின் வழியில தான் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் லட்சியத்தை அடைவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். முதல்ல உன் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. அதே நேரத்தில் மனசுக்குள்ளே எதையும் யோசித்து நீ கவலைப்படவும் கூடாது. உனக்கு பிடிச்சதை செய். யார் மனசையும் புண்படுத்தாமல் நல்லதையே நினச்சினா உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் வெற்றியை பெறுவதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேனேன்னு சொல்லவே. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட மனசை போட்டு குழப்பிக்காம எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. அவசரப்பட்டு எந்த விதத்திலும் நீ முடிவுகளை எடுக்க வேண்டாம். மனசுடைஞ்சு போய் நீ தனியாக இருந்தாலும் கூட இந்த அப்பன் முருகன் வந்து உனக்கு துணையாக நிற்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீ அதை மறந்துட்டு எதுக்காக மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் வாழுகிறாயேன்னு சொல்லவே. உன் மனசில் இருக்க வலிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் என்கிட்ட கொட்டி தீர்த்துடு. தெளிந்த மனசோட நீ நிம்மதியாக இருந்தாலே போதும். இந்த உலகத்தையே ஆள பிறந்த என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு ஒளி தர இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். மனசுக்குள்ள 1000 எண்ணங்களோட நீ எதையும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். சொல்ல முடியாத ஏக்கங்களையும் சொல்லில் அடங்காத ஆசைகளையும் எத்தனையோ சுமைகளையும் உன் வாழ்விலிருந்து இறக்கி வச்சு உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கேன். கண்டிப்பாக உன் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை கொடுக்காம இருக்க மாட்டேன். இந்த அப்பன் முருகனை நம்பி ஓடிவா. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். இந்த அப்பன் முருகனை நம்பும் உனக்கு வழி தரும் விழிகள் இருக்காது. கண்ணீர் நிரம்பிய விலைகளை தொடச்சு உன் கண்ணீரை காணாமல் போகச் செய்து உன் மனக்காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் கஷ்டங்களும் துன்பங்களும் கூடிய சீக்கிரம் காணாமல் போக போகுது. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துறேன். நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாய் வாழ தயாராகு தங்கமே. உனக்கு எந்த மனப்பதட்டமும் வேண்டாம். முதல்ல மனசை ஒரு நிலைப்படுத்து. என்னை நீ முழுமையாக நம்பும்போது எல்லா விஷயங்களையும் நானே சிறப்பாக சரி செஞ்சிருவேன். நிதானமாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செயல்படுத்து. கோபமும் வேண்டாம், நான் தான் பெருசுன்ற தலகனமும் உனக்கு வேண்டாம். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துருவோமா நினச்சி துவண்டு போகாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம உன் வாழ்க்கைக்கு நீ உண்மையாக வாழ்ந்தினா போதும். உரிமையாக உனக்கான விஷயங்களை கேட்டு பெற தயாராகு. இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக அமையும்படியும் சந்தோஷம் பொங்கி வழியும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. இப்போது இருக்கும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து பயப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கலங்காம நீ தைரியமாக கடந்து போ. அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல மட்டுமே உன் எண்ணம் இருக்கட்டும். இனிமேதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாகும். உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். அமைதியாக மௌனமாக அத்தனையும் கடந்து போக தயாராகு. ஒவ்வொரு நாளும்
நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. சவால்களை சந்திச்சு நீ போகும் பாதையில் இருக்கும் பிரச்சனைகளை நான் அகற்றுவேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்கு எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு நான் சரியாக திட்டம் போட்டு வச்சுருக்கேன். வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நான் சிறப்பாக செஞ்சு தர்றேன். இந்த உலகத்தில் வலிகளும் வேதனைகளும் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமையலை. எல்லார் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் கலந்து தான் இருக்கும். அது புரியாமல் சும்மா உட்காந்து எதையாவது கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. எந்த கெட்ட பழக்கமும் கெட்ட மனிதர்களின் நட்பும் சகவாசமும் உனக்கு வேண்டாமே செல்லமே. நல்லதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கோ. உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது உன் திட்டங்களை எல்லாம் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் செயல்பாடுகள் எப்போதுமே சிறப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கோ. உன் இலக்கை நீ உயர்வாக வைக்கும்போது உன் செயல்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுத்தே தருவேன். காலமும் நேரமும் தங்கம் போலன்றதை மறந்துடாத. தங்கத்தை எப்படி தூக்கி எறிய மாட்டியோ அதே போல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த விஷயத்தையும் போனால் போகட்டும்னு அலட்சியமாக இருந்துட்டு அப்புறம் கடைசியில் எதுவுமே சரியாக நடக்கணும்னு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் எதுவாக செஞ்சாலும் அதை சரியாக சிறப்பாக செஞ்சுடு. ஒவ்வொரு நாளையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழணும் என் செல்லமே. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய தோல்விகள், அவமானங்கள், உன்னுடைய எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வலிகள், வேதனைகள் என அத்தனையும் நான் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் துணிச்சலோட துவண்டு போகாமல் இரு. எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வாழ்க்கை வெற்றிகரமாக வாழக்கூடிய நேரம் கழிஞ்சு வந்திருக்கு. உன் குறைகளை மட்டுமே பட்டியல் போட்டு காட்டும் கூட்டம் உனக்கு ஒருபோதும் நல்லதை நடக்க விடமாட்டாங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீயாகவே உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு, எது நிறையா இருக்குது எது குறைவாக இருக்குன்னு யோசிச்சு அதை சரிப்படுத்த முறைப்படுத்த கற்றுக்கோ. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் குற்றம் சொன்னாலும் குறை சொன்னாலும் அதை கண்டுக்காம உன் எதிர்காலத்தை எப்படி அழகாக வடிவமைக்கிறதுங்கிறதுல மட்டும் நீ கவனம் செலுத்தினா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறிடும். உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க நான் இருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். தோல்விகளே இல்லாத வெற்றிகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்லமே. உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீ தெரியப்படுத்தினா இது தெரியும் அது தெரியாதுன்னு எல்லாத்தையும் அடுத்தவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால் உன்னுடைய பலமோ பலவீனமோ எதுவாக இருந்தாலும் அது உனக்குள்ள மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் நம்பு. உன் மன காயங்களுக்கு மருந்து போட்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி யார் இருக்காங்க, அவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை ஆராய்ச்சி செய்யாமல் வாழ்க்கையை கவனமாக வாழ தயாராகு. இப்போது வேணும்னா உன் வாழ்க்கை பாலைவனமாக இருக்கலாம். கூடிய சீக்கிரம் அது அழகான நந்தவனமாக மாறதான் போகுது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே என் அருளால் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நீ நினைச்ச காரியங்களிலும் நானே உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கு எதிராக யாரையும் எதையும் செய்ய விடமாட்டேன். உன் தன்னம்பிக்கையை உடைக்க 1000 பேர் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன்னை தாழ்த்தி பேசி தகர்க்க நினைக்கும் மனிதர்களை தாண்டி நான் உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறேன் என் செல்லமே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். கூடவே இருந்து குழி பறிக்கிற கூட்டம் ஒன்று உன் கூடவே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஊருக்காக உலகத்துக்காக நீ உன்னை மாற்றிக்க வேண்டாம். உன் மனசுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னால் முடிஞ்ச உதவிகளை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்ய பழகு. அதே நேரத்தில் நீ நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக வாழணும். இந்த அப்பன் முருகன்
ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்ற புரிதல் உனக்குள்ள இருக்கட்டும். காலம் கண்டிப்பா உன் மனசுல இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லதான் போகுது. உன் வாழ்க்கையில வண்ணம் சேர்த்து உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து என் அருளால உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரப்போகுது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ ஒருபோதும் வாழ்க்கையை நினச்சி துவண்டு போகாதே. யார் என்ன சொன்னாலும் அதையே நம்பிக்கிட்டு இருக்காம உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன்னை அழகாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்து தகர்த்தெறிந்து உன் இலக்கை அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் மனசுக்கும் உடம்புக்கும் நான் தெம்பை கொடுக்குறேன். உன் உழைப்பை நம்பு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நல்லபடியாக வாழ்வதற்காக தானே இந்த பிறவியை எடுத்திருக்கேன். உன் கவலைகளையும் கண்ணீரையும் குறைகளையும் என்கிட்ட சொல்லிடு. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுப்பேன் என்று சொல்லுவேன். நல்ல மனிதர்களோடு நீ நட்பு வைத்து கொள்ளும் போது, நல்ல எண்ணங்களோடு உள்ள உள்ளங்களோடு உறவாடும் போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பன் முருகனை நம்பி வந்த பிறகு இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட மனம் தளர்ந்து போகாதே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் அதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டாம். உன்னால் முடியுங்கிற உறுதியோட போராடு. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்க போகுது. உண்மையான உறவுகளை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்ய வேண்டாம். போலியான பொய்யான உறவுகளோடு நீ கைகோர்க்கவும் வேண்டாம். எப்போதும் நேர்வழியிலேயே நடந்து போ. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உன்னை பற்றி நீ எப்போதும் உயர்வாக நினைக்கணும் என் செல்லமே. உன்னை விட திறமைசாலிகளும் உன்னை விட புத்திசாலிகளும் இந்த உலகத்தில் இல்லைங்கிறத நீ முதல்ல நம்பணும். இத்தனை சவால்கள் வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்ன்ற துணிவோட நீ செயல்படு. இந்த அப்பன் முருகனின் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தேவையான விஷயங்களை திருத்திக்கவும் மாற்றிக்கொள்ளவும் நீ தயாராக இரு. நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். காலம் கண்டிப்பாக அனைத்துக்கும் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து என் அருளால் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறதான் போகுது. கண்ணீர் விட்டு அழுகிறதுலையும் கவலைப்படுறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் அதையே தொடர்ந்து செய்ய வேணான்னு தான் சொல்கிறேன். கண் கலங்குதா, கவலையாக இருக்கா, கொஞ்ச நேரம் உட்காந்து அதை யோசித்து கவலைப்பட்டு அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமாக அடுத்த வேலையை பார்க்க போகணும். அதை விட்டுட்டு எந்நேரம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவும் கூடாது, எந்நேரம் அழுதுகிட்டே இருக்கவும் கூடாது. ஏன்னா இது எல்லாமே மனித குணம்தான். அழுகை, கோபம், கவலை, கண்ணீர் எல்லாமே அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். செய்ய, ஆனால் எதுவுமே ஒரு அளவோடு இருந்தால் போதும், அதை கடந்து வந்துடுன்னு தான் சொல்கிறேன். என்னை நினைத்து வருத்தப்படும் என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நான் உனக்காக எதுவும் செய்யலை நீ நினச்சி வருத்தப்படாத. என்கிட்ட வாய் விட்டு உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லியிருக்க, அழுதுருக்க, மனசு விட்டு உன் மன வருத்தங்களையும் என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கான ஆறுதலை நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? இதோ உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய வந்துட்டேன்.